Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 14/5/2025 புதன்கிழமை தனலட்சுமி கம்பெனியோட செகண்ட் வீக் இந்த மாதம் ஒரு சிறப்பான விஷயம்னு பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 122 வந்திருக்கு. போன வாரம் ரிசல்ட் வந்துட்டு 735 வந்திருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்து 736 பாக்ஸில் கொடுத்துருந்தேன். அது வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து 746ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷன் பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் ரிசல்ட் வந்து 122 புதன்கிழமை ரிசல்ட்டு. அண்ட் அதுக்கடுத்த வாரம் 460, அதுக்கடுத்த வாரம் 226, அதுக்கடுத்த வாரம் 900, போன வாரம் 735 அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் வந்து 746. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட் தான் நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதில் முதல் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 122 எப்படி வந்திருக்குன்றதுக்கு ஒன் டே பிஃபோர் வந்து 420, க்ளூ நம்பர் வந்து 31 பிசி. 420க்கு 531 க்ளூ நம்பரு, பிசி வந்து 31. இதில் கால்குலேஷன் மெத்தட் படி நம்ம எப்போதும் வந்து புதன்கிழமைக்கு ரிசல்ட்டோட பிசி வந்து க்ளூ நம்பரோட பிசி வந்து பவரில் எடுப்போம். இப்படி எடுத்து அதில் வர நம்பர் 06 வருது இல்லையா, இது ஒரு 56 இல்லை 01 வரலான்ற மாதிரி கொடுப்போம். ஆனால் லாஸ்ட் மந்த் வந்து +21ன்ற நம்ம ரெகுலராக எடுக்க வந்து 11 எடுப்போம், 22 எடுப்போம், 32 எடுப்போம் அண்ட் 11 எடுப்போம், 21 எடுப்போம். 21ன்ற கால்குலேஷனில் நமக்கு வந்து 127 கிடைக்குது. இதில் வந்து சி போர்டு மட்டும் பவர் ஆகிடுச்சு. ஏபி பாஸு, சி போர்டு பவரில் ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. ஓகே, இந்த ரூட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 746, பிசி க்ளூ நம்பர் வந்து 52. இப்போ 46 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி வந்து பவர் பண்ணோம்னா 07ன்னு வரும், ப்ளஸ்ஸு 21. இதில் நமக்கு 74 கிடைக்குது. இது வந்து பவரில் டேரெக்டில் வந்து 46 + 52 + 21 நமக்கு 19 கிடைக்குது. இந்த 19 வந்து ஏன் சொல்கிறேன்னா, போன மாதமும் டேரெக்ட் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 20 + 31 + 21 இதில் 72 கிடைக்குதுல. இதில் வந்து பி போர்டு வந்து பவர் ஆகிடுச்சு 72க்கு 22. இப்போ இங்கே வந்து நமக்கு 46 + 52 + 21 இதில் 19 கிடைக்குது. இது வந்து ஒரு 69ன்னு வர்றதுக்கு நாளைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் 169ன்ற நம்பர் வரணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கால்குலேஷன் மெத்தட் போன மாதம் 127 வந்ததுக்கு 122 வந்தது. அது வந்து பவரில். அதுக்கடுத்து எடுக்கும்போது 72 கிடச்சிது இல்லையா, 72 வரணும், ப்ளஸில் வந்து 1 ஆகிடும். இப்போ 069 வராமல் 169 வரலாம். ஒருவேளை இந்த 69 வந்து 19 பதிலாக 64ன்னு வந்ததுன்னா ஒரு 064 வரும். ஓகே, இது வந்து லாஸ்ட் மந்த்து 122 வந்த கால்குலேஷன். ஓகே, அண்ட் இன்னொன்று, போன மாதம் க்ளூ நம்பரோட கண்டினியூஷன், அதாவது 2 நாள் க்ளூ நம்பர் 31 வந்து செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு, புதன்கிழமை 33ன்னு வந்திருக்கு. அதாவது +2ல் 33ன்னு வந்துச்சு. அப்போது 33 நமக்கு வந்து 33ன்னு வரும்போது நமக்கு -1 எடுப்போம். 22 ரிசல்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டில் எடுத்தோம்னா அப்போ 52 நமக்கு இருக்குது. 52க்கு +2 54. 54க்கு -1 எடுத்தோம்னா 43. 43 வந்து டேரெக்டாக 43ன்னு வரலாம், அல்லது 48ன்னு வரலாம், அல்லது 93ன்னு கூட வரலாம். 43 அல்லது 93 2 நம்பர் நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஒன்று 743 அல்லது 793ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து
லாஸ்ட் வீக் வந்து 7:35க்கு ஒன் டே பிஃபோர் 215. இங்கே க்ளூ நம்பரோட பிசி 21. இங்கேயும் அந்த ரூட் ஃபாலோ ஆகிருக்காங்கன்னா 15 ரிசல்ட்டோட பிசி க்ளூ நம்பரோட பிசி 21 ப்ளஸ் 11 எடுப்போம். 21ல் நமக்கு 57ன்னு போயிடுது. 57 ரிவர்ஸ் பண்ணால் கூட 75 தான் வரும். ஆனால் இங்கே ரிசல்ட்டோட பிசி க்ளூ நம்பரோட பிசி ஆட் பண்ணிட்டு -1 எடுக்கும்போது நமக்கு அழகாக வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டோட பிசி 35 கிடைக்குது. ரிசல்ட்டு 735. இப்போ இந்த ரூட் நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா 46 + 52 -1 98. நம்ம ஆல்ரெடி வந்து 93 அல்லது 43 48 வரலாம்னு சொல்லியிருந்தோம். இதுலேயும் வந்து அந்த அந்த கால்குலேஷன் தான் வருது. ஒரு வேளை ஒன்று மைனஸ் ஆகி 97ன்னு வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 098 நம்பர் ட்ரை பண்ணணும். ஓகே, வேறு புரியுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக வந்து லாஸ்ட் வீக் வந்து போன மாதம் 31க்கு அடுத்த நாள் 33ன்னு போயிட்டு மைனஸில் நமக்கு 22 ரிசல்ட். ஓகே, 31க்கு சி போர்டில் +2 போயிடுச்சு. போன வாரம் பாருங்கள், 2 நாட்கள் நம்பர் சேர்த்து பார்க்கும்போது இங்கேயும் வந்து 21க்கு 23ல் போயிருக்கணும். ஆனால் வந்து சென்டர் போர்டு 2ல் வந்து +2 ஆகிட்டு 41ன்னு போயிடுச்சு. இப்போ 41க்கு -1 எடுக்கும்போது 30. ஓகே, அப்போ அந்த மாதிரி நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா நமக்கு 52க்கு ஒரு 72ன்னு போகணும். 72ன்னு போச்சுன்னா 72க்கு -1 வந்து 61. இப்போது நாளைக்கு வந்து ஒரு 61 16 இந்த மாதிரியும் வரலாம், அல்லது 06 அப்படின்ற மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 61 16 யார் கெஸ்ஸிங்காவது வந்ததுன்னா மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். பிசியில் மட்டும் அல்லது ஒன்று மைனஸ் ஆகி 06ன்னு கூட வரலாம். எனக்கு வந்து 06 வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. அப்படி வந்ததுனால ஒரு 406ன்ற நம்பர் வரலாம். இந்த 61 16க்கு வந்துட்டு அதே வந்து 461 416 கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். டோட்டலாக வந்து நம்ம எல்லா ரூட்டும் மேட்ச் பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒரு சின்ன க்ளூ பார்த்திங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு 420 பிசி 20ல் அடுத்த நாள் வந்து நமக்கு 2 ஃபாலோ ஆகிடுச்சு. ஓகே, 20ல் 0 கட் ஆகிட்டு 2ன்ற நம்பர் அடுத்த நாள் ஃபாலோ ஆகிடுச்சு. போன வாரம் பாருங்கள், க்ளூ நம்பரோட ரிசல்ட்டோட பிசி வந்து 15. போன மாதம் 20ல் 2 ஃபாலோ ஆகிடுச்சு, சி போர்டு கட் ஆகிட்டு. போன வாரம் பி போர்டு 1 கட் ஆகி 5 வந்து அடுத்த நாள் 35ன்னு ஃபாலோ ஆகிடுச்சு. வேறு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு 46 இருக்குது. இந்த 46ல் 4 கட் ஆச்சுன்னா 6 ஃபாலோ ஆகும், 6 கட் ஆச்சுன்னா 4 ஃபாலோ ஆகும். இப்போ வந்து நாளைக்கு ஒரு ஏபிபிசிஏசியில் வந்து ஏபிபிசி இதில் வந்து நமக்கு 4 6ன்றது ஃபாலோ அப் இருக்குது. நாளைக்கு 4 6 வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகணும். நம்ம 064 எடுத்துருக்கோம், 169 எடுத்துருக்கோம். 6 ஃபாலோ ஆச்சுன்னா 4 ஃபாலோ ஆச்சுன்னா இங்கேயும் 43 16க்கு 06லாம் எடுத்துருக்கோம். 6 வந்து நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் வந்து கெஸ்ஸிங் எவ்வளோ தான் அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 169 அல்லது 064 இது ஒரு பேரு. 743 793 ஒரு பேரு. 097 406 ஒரு பேர். மொத்தமாக 6 நம்பரு. இந்த 16 வந்து 16 61 உங்கள் சீனில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைக்கு பிசியில் வந்து நாளைக்கு 69 64 06 வந்து 93ன்னு வரலாம். ஓகே,
ஓகே 93 43 வரலாம். அந்த 4 செட்டு மிஷினில் வர நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சி போர்டில் 4 6, பி போர்ட்லேயும் 4 அல்லது 6 வரதுக்கு வாய்ப்பு. ஓகே லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு கால் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.